ஃப்ரெண்ட், குட் மார்னிங். திரும்பியும் பாருங்க, நேற்று ஒரு பூ காமிச்சிருந்தேன் இல்லையா, அது காஞ்சிடுச்சு. இன்னைக்கு ஒரு பூ பூத்துருக்கு. ஸோ நான் நினச்சி பார்க்கல, நேற்று பார்த்தேன், எனக்கு பூக்குன்ற மாதிரி எனக்கு தெரில. ஸோ நைஸ் இல்லவா? இன்னைக்கு ஒரு பூ. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஸ் செடி, ரோஸ் பூத்து காஞ்சிடுச்சு. இப்போ துளுத்து வந்துட்டு இந்த போர்ஷனில் ரோஸ் வந்துச்சு இல்லையா, இப்போ துளுத்து அங்கேருந்து ஒரு களை வந்துட்டு இருக்கு. செமையாக இருக்கு பாருங்க, ப்ரௌன் கலரா அழகா நியூ பேபி மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையிலே மாவு அரைச்சி இங்கே வச்சுட்டேன். வெயில் வந்துச்சுன்னா நல்லா புளிக்கொன்றனால அப்படி பண்ணியிருக்கேன். இப்போதான் செடிக்கு எல்லாம் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். ஓகே, இன்னைக்கு பசங்களாம் வீட்டில் இருக்காங்க, லீவ் நாளுன்றனால. அதனால ஃப்ரீயாக இருக்கேன். கொஞ்சம் வேலையெல்லாம் கொஞ்சம் பசங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ எல்லா வேலையும் முடிச்சாச்சு, ஃப்ரீயாக தான் இருக்கு. இனிமே தான் சப்பாத்தி போட்டு கொடுக்கலான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா நேற்று பசங்க வந்து வீட்டில் இருக்கும்போது ஹாலிடேஸில் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது பண்ணலான்ட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ஹேர் டு கன். ஓகே, இது இந்த இது அப்புறம் இது ஏதோ கூடை பண்ணுறதுக்கு, இது கிருஷ்ணர் பொம்மை பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் பசங்க போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ வீட்டில் இருக்கும்போது போர் ஆகும்ல, அந்த மாதிரி டைமில் நம்ம இந்த மாதிரி பசங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்தோன்னா அவங்க கையாலே செஞ்சுக்கணும். ஐஸ்கிரீம் குச்சி, ஓகே, இது லேஸ் பார்த்தீங்கன்னா பர்பிள் கலரில். ஓகே, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி கொடுத்துருக்கோம். போர் அடிக்கிற டைம் இதெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். இந்த கலரிங் புக்கெல்லாம் வாங்கணும். உங்கள் பசங்களுக்கு என்னென்ன வாங்கி கொடுத்தீங்கன்றதை ஷேர் பண்ணிக்கோங்க. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் பட்டன் தட்டிக்கோங்க ஃப்ரெண்ட். இது என்னது, கம்மா? கிளேவா? செமையாக இருப்பாரு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட், பாய். ஹாப்பி ஹாலிடேஸ். ஓகே, பாய்.